தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் மாவட்ட தொழில் மையத்துக்குள் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், நீரை வெளியேற்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, நேற்று இரவு பெய்த கனமழையில தூத்துக்குடியில பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. நகர் பகுதிகளில் பல இடங்கள்ல வெள்ள நீர் வடிந்த போதும் புறநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல வெள்ள நீரானது இன்னும் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதுல இப்படி ஒரு இடம் தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொழில் மையம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்குள்ள சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் உள்ள தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி உயரத்திற்கு இந்த வெள்ள நீரானது உள்ளே புகுந்திருக்கிறது. உள்ளே அலுவலகத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில தற்போது இந்த அலுவலகமாக இருக்கிறது. இதுல தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தற்சமயம் ஜேசிபி மூலமாக தண்ணீரை வெளியேற்றுவதற்குண்டான நடவடிக்கை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பகுதியிலிருந்து இந்த தண்ணீரானது முழுமையாக வெளியேறல. இன்றும் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்புதான் சாரல் மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த மழை அதிகரிச்சா இந்த பகுதியில இன்னும் வெள்ள நீரானது அதிகமாக தேங்கக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.